வணக்கம். உங்களுக்கு வெற்றி வேண்டுமா? ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். நீங்கள் ஒரு ஃபீல்டை தேர்ந்தெடுக்கணும். என்ன ஃபீல்டுனா, உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அந்த ஃபீல்டை தேர்ந்தெடுக்கணும். எது ஆத்மார்த்தமாக பயனை எதிர்பார்க்காம அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே உங்களால் இருக்க முடியுமோ அந்த ஃபீல்டை தேர்ந்தெடுக்கணும். எந்த ஒரு ஃபீல்டை தேர்ந்தெடுக்கும்போது அந்த செயலை செய்யும்போது உங்களுக்குள்ள எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகணும். அந்த மாதிரி ஃபீல்டு. அப்படி நீங்கள் இந்த பூமியில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேலண்ட்டு கொடுத்துருக்காரு கடவுள். அந்த வேலையை செய்யும்போது அவங்களுக்கு சந்தோஷம் வர மாதிரியும், எனர்ஜி வர மாதிரியும், ஆத்மார்த்தமான ஒரு மனநிறைவு கிடைக்கிற மாதிரியும், பலனே இல்லைனாலும் அந்த வேலையை செய்யும்பொழுது அவங்களுக்கு சந்தோஷம் இருக்கும். அந்த வேலை என்னங்கிறத ஃபீல்டை கண்டுபிடிச்சி அந்த வேலையை செய்யும்போது தான் உங்களுக்கு வெற்றி வரும். அந்த ஃபீல்டை கண்டுபிடிச்சி அதுக்காக உழைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு நினைக்காத எல்லா வெற்றிகளும் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம அதை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம முதல்ல பல துறையினரை ஃபீல்டை நம்ம போய் பார்க்கணும். இப்போ டாக்டர் ஆகணுன்னா இதையும் சொல்லுதுன்னா, ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கணும், நோயாளிகளை பார்க்கணும், அங்கே மருத்துவமனை சூழலை பார்க்கணும், அது குணமாகி போயிட்டுருக்க அந்த வெளியில் வர அந்த மக்களை பார்க்கணும். அந்த சுச்சுவேஷனோட நமக்கு இதே கனெக்ட் ஆகுதான்னு பார்க்கணும். ஒரு வழக்கறிஞர்னால் கோர்ட்டில் போய் பார்க்கணும், அவங்க எப்படி வாதாடுறாங்கன்னு பார்க்கணும், மக்கள் எவ்வளோ சிரமத்தை அவங்ககிட்ட பேசுகிறாங்க. இப்படி பல இடங்களை நம்ம பார்க்கும்போது நம்மளையே அறியாமல் ஒரு ஈர்ப்பு வரும். அந்த தொழிலை தேர்ந்தெடுக்கணும். அந்த படிப்பை தேர்ந்தெடுத்தோம்னா அதுதான் நமக்கு எல்லா வெற்றியும் கொண்டு வரும். பேர் புகழை கொண்டாடும், நமக்கு பணத்தை கொண்டாடும், எல்லா மகிழ்ச்சியும் கொண்டு வரும். நம்ம என்ன பண்ணுறோம், நீ சொசைட்டிக்கு அவன் மளிகை கடை வச்சுருக்கான்னு நம்ம மளிகை கடை வைக்கிறது, அவன் ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறான்னா நம்மளும் ரியல் எஸ்டேட் பண்ணுறது, இப்படி பண்ணால் தோற்று போயிடுவாங்க. அவங்களுக்குள்ள ஆத்மார்த்தமான என்ன திறமை இருக்குது, என்ன அவங்களுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத அதை உணர்ந்து என்ன பிடிக்குதுங்கிறத அதை பார்த்து அது சார்ந்த ஞானங்களை திறமைகளை வளர்த்துக்கிட்டு அந்த ஃபீல்டில் நிற்கும்போது ரிஸ்க் எடுக்கும்போது தான் ஜெயிக்க முடியும். உதாரணத்துக்கு இளையராஜா மியூசிக் தான் அவருக்கு சும்மா இருக்கும்போது மியூசிக் போட்டால் தான் அவருக்கு எனர்ஜி வரும். சச்சின் டெண்டுல்கருக்கு சும்மா இருக்கும்போதே பேட் அடித்தா தான் அவருக்கு சந்தோஷம், எனர்ஜி வரும். அது மாதிரி நம்முடைய ஃபீல்டு என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி அதில் நம்ம நிற்கும்போது அப்போ லாபமே இல்லைனாலும் சந்தோஷமாக இருக்கும். சந்தோஷமாக அந்த வேலையை செய்யும்போது உனக்கு வெற்றிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வரும். அதனால் உங்கள் ஃபீல்டை கண்டுபிடிங்க, அது சார்ந்த ஞானங்களை வளர்த்துக்குங்க, ரிஸ்க் எடுங்க, வெற்றி அடைங்க. நன்றி, வணக்கம்.